அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆதரவற்றவர்களை அரவணைப்போம். அனாதை சொத்துக்களை அபகரிப்பது பெரும் பாவமாகும். அனாதைகள் அரவணைப்பு மையங்கள் நிறைய உருவாக்கப்பட்டுள்ளன. பலரிடமும் நிதி வசூல் செய்து அந்த அனாதை மையங்களை சிறப்பாக நடத்துவோரும் உள்ளனர். அனாதைகளின் பெயரால் திரட்டப்பட்ட நிதிகளை அவர்களுக்கு கொண்டு செல்லாமல் விழுங்குவோரும் உள்ளனர். இதுபோன்று அனாதை குழந்தைகளையும் அவர்களின் சொத்துக்களையும் பராமரிக்கும் பொறுப்பேற்று அவர்களை கவனிக்காமல் அவர்களின் சொத்துக்களை அப்படியே தனக்கு சொந்தமாக்கி கொள்கின்றனர். இத்தகைய செயல் பெரும் பாவச் செயல் என்று இஸ்லாம் அவர்களை கடுமையாக எச்சரிக்கின்றது. அனாதைகளின் சொத்துக்களை அவர்களிடம் அளித்து விடுங்கள். அவர்களின் சொத்துக்களில் நல்லதை உங்களிடம் உள்ள கெட்டதற்கு பகரமாக மாற்றிவிடாதீர்கள். அவர்கள் சொத்துக்களை உங்கள் சொத்துக்களுடன் சேர்த்து சாப்பிடாதீர்கள். இது மிகப்பெரிய குற்றமாக உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 2. அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுபவர்கள் பெரும் பாவத்தை செய்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். நபி அவர்கள் பேரழிவை ஏற்படுத்தும் 7 பெரும் பாவங்களை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவை யாவை என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, சூனியம் செய்வது, முறையின்றி கொல்லக்கூடாதென அல்லாஹ் புனிதப்படுத்திய உயிரை கொல்வது, வட்டியை புசிப்பது, அனாதைகளின் செல்வத்தை உண்பது, போரின் போது புறமுதுகிட்டு ஓடுவது, இறை நம்பிக்கை கொண்ட அப்பாவிகளான பத்தினி பெண்கள் மீது அவதூறு கூறுவது ஆகியவையே அந்த பெரும் பாவங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 2766. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.